ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். இது காளான் பெப்பர் மசாலா. இது நல்லா தொட்டுக்க சப்பாத்தி, தோசை, ரோட்டி அந்த மாதிரி தொட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முக்கியமாக ஆப்பம், இடியாப்பமோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. காளான் அவ்வளோ ஒரு ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியாவது வெஜிடேரியன்ஸ், நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த காளானை இந்த மாதிரி மசாலா தொக்கா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கும் கூட அட்டகாசமாக இருக்கும். இந்த காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம என்னென்னா காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டால் கூட நல்லதாக இருக்கும். இதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா கீறிட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நல்லா ஸ்மெல் வாசமாக இருக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய கப்பு வெங்காயம். இந்த வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க நான். இந்த மெலிசா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாடை போயிடும். அதே மாதிரி நம்ம போட்ட வெங்காயமும் சூப்பராக வெந்தி வரும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம வீட்டில் அரைச்சா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்குங்க. எப்போவுமே கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு சீட்டுக்கு மஞ்சத்தூள், ருசிக்கேற்ப உப்பு, நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுடுறோங்க. உப்பு போட்டால் என்ன ஆகுன்னா நம்ம வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதனால நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போது இந்த மஞ்சத்தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 தக்காளி இதில் போட்டுருங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த கலரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இது தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இது வதக்கிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் உப்பு போட்டோன்னா சீக்கிரம் நம்மளுக்கு இது வெந்தி வரும். அதனால் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போது இது நல்லா குழஞ்சி வரும். நம்ம மஷ்ரூம் என்ன பண்ணணும்னா காளான் ஃப்ரெஷ்ஷான காளானாக பார்த்து வாங்கிக்கோங்க. கருப்பாக இல்லாமல் நல்ல டேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அந்த காளான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு தண்ணியில் ஊற போடணும். உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கருப்பு, அப்புறமா அதுக்கு ஏதாவது தூசி இதெல்லாம் இருந்தால் கூட நல்லா க்ளீன் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எடுத்து திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ்ஷு தண்ணியில் போட்டு இன்னொரு 2வது வாட்டியும் நல்லா கழுவிக்கோங்க. இந்த தக்காளி பாருங்கள் இப்போது நல்லா குழஞ்சி வந்தது. மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது நம்மளுக்கு அந்த அழுக்கு ரொம்ப இருக்கும். அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளையேன்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய துண்டாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே அந்த மஷ்ரூம் தெரியும். அப்போ தான் குழம்பு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் இதில் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மஷ்ரூமும் போட்டு என்ன பண்ணலான்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். காளானில் நிறைய தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி இப்போ ஊற்ற வேணாம். நீங்கள் மூடி போட்டு இப்படியே விட்டிங்கனாலே நிறைய தண்ணி அதில் வரும். இப்போ காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா குழம்புல வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தண்ணி வந்துடுச்சுன்னு. அதனால தான் நம்ம காளான் வேக வைக்கும்போது தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா குழம்பு கொலன்னு ஆகிடும். இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் மிளகு, இது வீட்டில் அரைச்ச மிளகுங்க, நல்லா வறுத்துட்டு நான் அரைச்சிருக்கேன். வெறும் மிளகு, அது
இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகு தான் நிறைய போடுவோம், கலருக்காக தான் மிளகாத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சிவப்பாக இருக்கிற மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. நான் பாதி காஷ்மீரி சில்லி, பாதி வந்து குண்டு மிளகா போட்டு நான் அரைப்பேன். இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிங்கன்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும், காரமும் ரொம்ப இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மசாலா எல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. இந்த குழம்பு நல்லா வதக்கி இப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் மேலே வரும். அது வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை போகாது நம்ம போட்ட மசாலாவில். அதனால் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு ஒரு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த குழம்பு திருப்பி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரும். இப்போது நம்ம எல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மெலிசா கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.